ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் சிக்கன் 65 எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஒரு 300 கிராமுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன், அதுவும் போன்லெஸ் தான். ஸோ அதுக்கு என்னென்ன சேர்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து 1/2 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை வந்து எடுத்திருக்கேன். நான் அந்த போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் வந்து நல்லா சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் உடச்சி வச்சேன் ஒரு முட்டையை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது 300 கிராம் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன், அதனால் நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா சிக்கன் வந்து இன்னும் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து முட்டை வந்து 2, 3 இது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு முட்டை தான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ரெட் கலர் ஃபுட் சேர்த்துக்கிறேன், அந்த கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அந்த ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் நல்லா இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா உப்பு அங்கங்கே நிற்கும். ஸோ நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் அரை மூடி எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அரை மூடி எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கிறதுனால நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் தயிர் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன், இல்லைனா ரொம்ப புளிக்கும். ஸோ அதனால் நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை அப்படியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வைங்க, ஒரு 1/2 hour இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அவ்வளோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் கூட இது நல்லா அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைங்க. ஸோ நான் 1/2 hourக்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். இதில் நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன். ஸோ எண்ணெய் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம 65 போடலாம். ஸோ இன்றைக்கி எண்ணெய் காஞ்சிட்டு ஸோ நான் 65 போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒன்று ஒன்றா எடுத்து 65 போட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், தள்ளி தள்ளி போடுங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று மேலே வந்து ஒட்டிடும். ஸோ அதனால் நான் வந்து தள்ளி தள்ளி ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மிலே வச்சுங்க, இல்லைனா டப்புன்னு வந்து கருகிடும். இது மாதிரி நல்லா பிரட்டி விடுங்க, ஏன்னா ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாமையும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கு, நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வேறு இருக்குது. இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிடலாம். ஸோ இன்றைக்கி சிக்கன் 65 வந்து ரெடி ஆகிட்டு.